Hello friends, welcome back to my channel Priya's Kitchen and Fashion. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது saree pre-pleating and folding தான் பார்க்க போறோம். நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா முந்தின நாளே இந்த மாதிரி pre-pleat பண்ணி வச்சோம்னா ஈஸியா எடுத்து wear பண்ணிக்கலாம். சோ எப்படி குயிக்கா பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம முந்திய வந்து pleat எடுத்துக்கலாம். நீங்க 5 6 எவ்வளவு வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 5 தான் எடுக்கிறேன். சோ நம்ம 6 வெச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். இப்போ இந்த முந்தியோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி பின் போட்டு நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் கீழே தள்ளி இன்னொரு சேஃப்டி பின் போட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டாவது பின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் ஷோல்டரில் போட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு லென்த் வரணும்னு. நீ கீழே வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா நம்ம சென்டரில் இங்கே எப்போவுமே நம்ம பின் பண்ணுவோம் இல்லைங்களா ஷோல்டரில், அந்த இடத்துல வந்து இன்னொரு பின் போட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போது சாரியோட இன்னொரு எண்டு எடுத்து நான் இடுப்பில் சுற்றி பார்த்துக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு ஃப்ளீட் வைப்போமோ அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஒரு மார்க்குக்கு நீங்கள் 2 பக்கமும் சேஃப்டி பின் குத்தி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ப்ளீட் எடுத்துக்கிறேன். ப்ளீட் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா தூக்கி பிடிச்சிட்டு மேலே வந்து ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டர் ப்ளீட் வந்து ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ சென்டரில் வந்து ஒரு சேஃப்டி பின் போட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். அந்த ப்ளீட் வந்து நவராமல் இருக்கிறதுக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கீழே அந்த பாட்டம் பகுதியில் வந்து இன்னொரு பின் போட்டு நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த சென்டர் ப்ளீட்டை கொஞ்சமாக கேப் விட்டு நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ப்ளீட் வந்து கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும் இல்லையா, ஒரு ப்ளீட்டுக்கும் அடுக்கடுக்காக. ஸோ அந்த மாதிரி வச்சு மொத்தமாக சேர்த்து நான் கீழே வந்து பின் பண்ணிக்கிறேன். 2 பின் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 ப்ளீட்டுக்கு ஒரு பின் குத்திக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 3 ப்ளீட்டுக்கும் இன்னொரு பின் குத்திக்கோங்க. ஸோ இப்போ சென்டர்லேயும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம கீழே எப்படி வச்சோமோ அதே மாதிரி ஈக்குவலாக வச்சு நம்ம வந்து பின் குத்திக்கணும். ஸோ இந்த சென்டர் ப்ளீட்டில் இந்த பின் குத்துறது ரொம்பவே முக்கியம். இப்போ வந்து பின் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம வந்து அயன் பண்ணிடலாம். ஸோ ப்ளீட்டை வந்து நல்லா அழுத்தி அயன் பண்ணிடுங்க. அந்த ப்ளீட் வந்து நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். இப்போ நம்ம சென்டர் ப்ளீட் இதை எடுத்து சேஃப்டியாக வச்சுட்டு மேலே இருக்க முந்தி பார்ட்டை வந்து நம்ம அயன் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் அயன் பண்ணிக்கலாம். இப்போ முந்தி பார்ட் வந்து அயன் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து நான் ஷோல்டரில் போட்டுக்கிட்டேன். நம்ம ஷோல்டரில் பின் பண்ணுவோம் இல்லைங்களா, அங்கேருந்து ஹிப் வரைக்கும் நமக்கு அடுக்கடுக்காக முன்னாடி மடிப்பு வரும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிவிட்டு கூடவே ஒரு கிளிப் மாதிரி போட்டு இங்கே குத்தி வச்சுக்கோங்க. அப்போனா அந்த ப்ளீட் வந்து நவராமல் இருக்கும். இப்போ நம்ம கீழே வச்சு அயன் பண்ணுறோம் அப்படின்னா வெயிட்டான பொருள் ஏதாவது வச்சுக்கலாம். இப்போ நமக்கு எப்படி வந்து ப்ளீட் வேணுமோ அந்த மாதிரி விசிறி மாதிரி நல்லா விரித்து விட்டுக்கோங்க. ஸோ 6 ப்ளீட் 7 ப்ளீட் வைக்கிறவங்களுக்கு இன்னுமே அழகாக படர்ந்து வரும். இப்போது அந்த 2 ப்ளீட் 3 ப்ளீட் சேர்த்த மாதிரி நீங்கள் வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ப்ளீட் வந்து நவராமல் இருக்கும். அதுக்காக நான் வந்து இப்போ பின் பண்ணிக்கிறேன். ஸோ பின் பண்ணிவிட்டு நான் வந்து அயன் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்டிஃபாக அயன் பண்ணிக்கலாம். இப்போ அயன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த ப்ளீட்டை வந்து மெதுவாக எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம ஏற்கனவே சென்டர் ப்ளீட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை வந்து அப்படியே திருப்பி போட்டுருங்க.
ஸோ நம்ம ப்ளீட் எடுத்து வச்சிருந்த பகுதியை வந்து அப்படியே திருப்பி போட்டேன். திருப்பி போட்டதுக்கு அப்புறமா நம்மளோட முந்தி பார்ட் வந்து கீழே இருக்கும். அதை மெதுவாக நீங்கள் எடுத்து முன்னாடி பக்கமாக விட்டுருங்க. ஏன்னா நம்ம ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம், அயன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அது முன்னாடி வச்சுருங்க. இப்போது கீழே நம்ம உள்ளே ஃபஸ்ட்டு சொருகும்ல அந்த பார்ட்டை வந்து ஒரு பக்கமாக மடிச்சுட்டு மூணு தடவையாக நீங்கள் மடிச்சுங்க. 3 ஃபோல்டாக அதை வந்து மடிச்சுக்கலாம். ஸோ மடிச்சுட்டு அதுக்கு மேலே லைட்டாக அயன் பண்ணிக்கோங்க. இப்போது முன்னாடி இருக்க அந்த முந்தி பார்ட்டை வந்து எடுத்து நீங்கள் உங்கள் ஷோல்டரில் போட்டுக்கோங்க. ஷோல்டரில் போட்டுட்டு மெதுவாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அதை முன்னாடி கொண்டு வரணும். கொண்டு வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை ஃபோல்ட் பண்ணணும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி நான் வந்து அதை ஃபோல்ட் பண்ணுறேன். உள்ளே வச்சு நான் ஃபோல்ட் பண்ணுறேன். இப்போது சைடில் பாருங்கள், சைடில் உங்களுக்கு மடிப்பெல்லாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து விட்டுருங்க. நீட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா 2 சைடும் வந்து முதல்ல ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சென்டரில் வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இப்போ 2 கார்னருமே நான் வந்து 2 பார்டர் சைடு இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த சென்டரில் இந்த ப்ளீட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அங்கே வந்து கலையாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து குண்டூசி வந்து போட்டு நான் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை முன்னாடி எடுத்து வச்சுட்டு நீங்கள் நல்லா அந்த பார்டர் சைடு வந்து நல்லா 2 பக்கம் கொண்டு வந்துட்டு இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த முந்தி பார்ட்டை வந்து மெதுவாக எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு நம்ம மேலே வச்சுக்கலாம். இப்போது அந்த ப்ளீட் கலையாமல் நம்ம வந்து ஒரு சைடுக்கு அந்த பார்டர் வந்து ஒரு சைடில் இருக்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து மேலே லைட்டாக அயன் பண்ணிக்கோங்க. இப்போது இதை அப்படியே மெதுவாக திருப்பி போடுங்க. ஸோ கீழே வந்து அந்த மீதி இருக்க பார்டர் இருக்கும் இல்லைங்களா, அந்த முந்தி பார்ட்டு, ஸோ அதை வந்து அப்படியே கீழே கொண்டு வந்து மெதுவாக அப்படியே அந்த புடவையை சுற்றி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நான் இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குது, அதை வந்து அப்படியே உள்பக்கமாக மறுபடியும் நான் வந்து திருப்பி போடுறேன். இப்போ மீதி இருக்க இந்த பார்ட்டை வந்து லைட்டாக உள் பக்கமாக கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஃபோல்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பின் பண்ணி நான் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ப்ளீட் பண்ணி இப்போ ஃபோல்ட் பண்ணியாச்சு. நம்ம எங்கேயாவது டிராவல் பண்ற மாதிரி இருந்தா கூட நம்ம பேக்ல வச்சுக்கலாம், ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ எடுத்து டிராப் பண்ணும்போது நமக்கு ஈஸியா டிராப் பண்ணிடலாம். நம்ம வியர் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் பிரியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நான் ப்ளீட் பண்ணி காமிச்சேன் இல்லைங்களா, அந்த சாரி இப்போ நான் டிராப் பண்ணியிருக்கேன். எனக்கு 5 minutes கூட ஆகல, ரொம்பவே ஈஸியா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.